ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் டீச்சர் வாசன். ஒருத்தர் பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. பேங்க்குக்கும் போறாரு. என்னெல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னா மன்னிக்கவும் அப்படின்னு தான் அர்த்தம். நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் அப்படிலாம் அர்த்தம் எடுத்துக்காதீங்க. ஒருத்தருடைய அட்டென்ஷனை நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கு தான் எக்ஸ்கியூஸ் மீ இதை பயன்படுத்தணும். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ வாண்ட் டு ஓப்பன். நான் ஓப்பன் பண்ண விரும்புகிறேன். என்னத்தை? என் நியூ சேவிங்ஸ் அக்கௌண்ட். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ வாண்ட் டு ஓப்பன் எ நியூ சேவிங்ஸ் அக்கௌண்ட். எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கிளர்க் என்ன சொல்கிறாங்க? ஷியோர், நிச்சயமா. டூ யூ ஹேவ் அப்படின்னா உங்களிடம் இருக்கிறதா அப்படின்னு அர்த்தம். யுவர் ஆதார் கார்டு, உங்கள் ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு. அப்புறம் பேன் கார்டும் வித் யூ, உங்களிடம். ஷியோர், நிச்சயமா. டூ யூ ஹேவ் யுவர் ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு வித் யூ? உங்ககிட்ட ஆதார் கார்டும் பேன் கார்டும் இருக்கா இப்போ? அதாவது வித் யூ அப்படின்னா உங்களுடன். இப்போ இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரி, அதுக்கு இவர் என்ன சொல்றாரு? எஸ், ஐ ஹாவ் த ஒரிஜினல்ஸ் அண்ட் போட்டோ காப்பீஸ் ஆஸ் வெல். எஸ், ஆமா, ஐ ஹாவ் த ஒரிஜினல்ஸ், எங்கிட்ட ஒரிஜினல்ஸ் இருக்கு, அண்ட் போட்டோ காப்பீஸ், ஜெராக்ஸ் இருக்கு. போட்டோ காப்பீஸ்னா ஒன்றும் இல்லைங்க, ஜெராக்ஸ்னு அர்த்தம். மொத்தத்தில் ஒன்றும் கிடையாது. போட்டோ காப்பின்னா ஜெராக்ஸ், போட்டோ காப்பீஸ் அப்படின்னா பன்மை, நகல்கள். சரிங்களா? சரி, இந்த ஆஸ் வெல்னா என்ன அர்த்தம்? ஆஸ் வெல் அப்படின்னா அதுவும். இது நேற்றைய வீடியோல சொல்லியிருப்பேன். ஐ ஹாவ் த ஒரிஜினல்ஸ் அப்படின்னா என்கிட்ட ஒரிஜினல்ஸ் இருக்கு, அண்ட் போட்டோ காப்பீஸ் ஆஸ் வெல், போட்டோ காப்பீஸும் இருக்கு, அதுவும். சரிங்களா? இப்போ புரியுதுங்களா? போட்டோ காப்பீஸ், அதாவது ஐ ஹாவ் த ஒரிஜினல்ஸ் அண்ட் போட்டோ காப்பீஸ் அப்படின்னா என்கிட்ட ஒரிஜினல்ஸ் போட்டோ காப்பீஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆஸ் வெல்ல சேர்த்துக்கிட்டீங்கன்னா என்கிட்ட ஒரிஜினல்ஸ் போட்டோ காப்பீஸும் இருக்கு, அதாவது ஜெராக்ஸும் இருக்கு. பேசுவோமா இல்லையா? அதுவும், எதுவும், போட்டோ காப்பீஸும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்றாங்க? குட், நல்லது. ப்ளீஸ் ஃபில் அவுட், ஃபில் அவுட் பண்ணுங்க, அதாவது ஃபில் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ப்ளீஸ் ஃபில் அவுட் அப்படின்னா திஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் மற்றும் attach to passport size photos. குட், நல்லது. ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் attach to passport size photos. நல்லது. இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து 2 பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்களை இணைக்கவும். தினசரி பயன்படுத்தப்படக்கூடிய 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். இவர் கேக்குறாரு, வாட் இஸ் த மினிமம் பேலன்ஸ் ஃபார் திஸ் அக்கவுண்ட்? நம்ம கேட்போம் இல்லையா, இந்த அக்கவுண்ட்ல மினிமமா எவ்வளவு பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு. அதை தான் கேட்கிறாரு. இந்த கணக்கிற்கு வைத்திருக்க வேண்டிய குறைந்தபட்ச இருப்பு தொகை எவ்வளவு? வாட் இஸ் த மினிமம் பேலன்ஸ் ஃபார் திஸ் அக்கவுண்ட்? அதுக்கு இந்த மாதிரி என்ன சொல்றாங்க? யூ நீட் டு மெயின்டைன், நீங்க மெயின்டைன் பண்ணணும் எ மினிமம் பேலன்ஸ் ஆஃப் 1000 rupees. நீங்கள் குறைந்தபட்சம் 1000 ரூபாய் இருப்பு வைத்திருக்க வேண்டும். யூ நீட் டு மெயின்டைன் எ மினிமம் பேலன்ஸ் ஆஃப் 1000 rupees. அப்புறம் இவர் கேட்கிறாரு, வில் ஐ கெட், வில் ஐ கெட் அப்படின்னா எனக்கு கிடைக்குமா? எ டெபிட் கார்டு, எ டெபிட் கார்டு அப்படின்னா ஒரு ஏடிஎம் கார்டு, மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் எ செக் புக் அப்படின்னா ஒரு செக் புக், எனக்கு செக் புக்கும் டெபிட் கார்டும் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு என்ன சொல்றாங்க இந்த அம்மா? எஸ், ஆமாங்க, தே வில் பி சென்ட். தே அப்படின்னா அவர்கள், அவைகள் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இந்த வாக்கியத்துல தே அப்படிங்கிறதுக்கு அவைகள் அப்படின்னு அர்த்தம். தே வில் பி சென்ட் அப்படின்னா அவைகள் அனுப்பி வைக்கப்படும். அவைகள்னா எவைகள்? செக் புக்கும் டெபிட் கார்டும் ஏடிஎம் கார்டும். சரிங்களா? இந்த வாக்கியம் பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. என்ன வாய்ஸ்ல இருக்கு? பாசிவ் வாய்ஸ். சரி, தே வில் பி சென்ட், அவைகள் அனுப்பி வைக்கப்படும், டு யுவர் ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ், பதிவு செய்யப்பட்ட முகவரிக்கு, வித்தின் 10 days, 10 நாட்களுக்குள். வித்தின் 10 days அப்படின்னா 10 நாட்களுக்குள். இவர் கேட்கிறாரு, வேர் ஷுட் ஐ சைன் இன் திஸ் ஃபார்ம்? வேர் ஷுட் ஐ சைன் அப்படின்னா நான் எங்க சைன் பண்ணணும்? இன் திஸ் ஃபார்ம், இந்த படிவத்தில், இந்த ஃபார்ம்ல. கேட்ட உடனே இந்த மாதிரி என்ன சொல்றாங்க? ப்ளீஸ் சைன் ஹியர் அப்படின்னா இங்க சைன் பண்ணுங்க. எங்க சைன் பண்ணணும்? அட் த பாட்டம் ஆஃப் த பேஜ், இந்த பேஜோட கடைசியில. அண்ட் ஆன் த லாஸ்ட் பேஜ், மற்றும் கடைசி பக்கத்திலும். இந்த பக்கத்தின் கீழேயும் கடைசி பக்கத்திலும் கையெழுத்திடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப் அப்படின்னு இவர் சொல்றாரு. உங்களுடைய உதவிக்கு நன்றி. சரி, இப்ப கவனிங்க. சேவிங்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னா சேமிப்பு கணக்கு. போட்டோ காப்பி அப்படின்னா ஜெராக்ஸ், மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மினிமம் பேலன்ஸ் அப்படின்னா குறைந்தபட்ச இருப்பு தொகை. ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் அப்படின்னா பதிவு செய்யப்பட்ட முகவரி.
நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.